சேக்காளி மாடசாமி இருக்கான, அவன் ஒரு இளகிய மனம் படைச்சவன். அவன் யாராவது ஃப்ரெண்ட்ஸை வந்து அவங்ககிட்ட வந்து செலவுக்கு பணம் இல்லை அது இல்லைன்னு கேட்டாச்சுன்னா அப்பப்போ கொடுத்து உதவுவான். அவன் சேக்கல் கருப்பு சாமின்னு உதவ இருக்கான். அவன் என்ன இவன்கிட்ட வந்து ஒரு 2,00,000 ரூபா கடன் கேட்டான். இவன் இப்போ அதெல்லாம் அவ்வளவு இல்லைன்னு சொன்னான். அவன் என்ன இல்லாமல் ஐஸ் வச்சு இவன்கிட்ட 2,00,000 வாங்கிட்டு போயிட்டான். அவன் கை மாற்றுன்னு கொடுத்தனால வட்டி கிடையாது. அதனால் இவன் திரும்ப இவனுக்கு பணம் தேவை மாடசாமிக்கு. இவன் கருப்புசாமிகிட்ட என்னன்னு கேட்டால் வந்து இல்லை நான் தாரேன் இப்போ தாரேன்னு சொல்லி தாக்காட்டிக்கிட்டே இருந்தான். இவன் மாடசாமியோட வெறுத்து போயிட்டான். நீ தரையா தரமாட்டியா, என்ன நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், அது கொடுத்துருவா, நீ எழுதி கொடுத்தா பத்திரம் என்கிட்ட இருக்குது அதெல்லாம் சொன்னான். ஐயோ என்கிட்ட இல்லையா, நீர் என்னையா இந்த என்னை பற்றி நிலமை புரிஞ்சு இப்படி சொல்லிடுற. ஏன்னா அவன் ரொம்ப பரிதாபமாக இவன்கிட்ட பேசினான். இருந்தாலும் ஏமாத்தானு மாடசாமிக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அப்போ கூட சேர்ந்த ஒருத்தர் சொக்குன்னு ஒருத்தர் அவர் வந்தார். மாடசாமிகிட்ட அட்வைஸ் பண்ணார். அவன் கஷ்டப்படுதான், அவனை தெரியுது, அவனுக்கு ரூபாய் கொடுத்து போட்டால் அவன் எங்கடையே போய் கொண்டு வருவான், அவனுக்கு வழியே இல்லை. அதுவும் இன்னொன்று நீ புரிஞ்சுக்கணும், அவனுக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, அதுக்கு அவன் கல்யாணம் பண்ணணும். இவன் நீ ரொம்ப நெருங்கினா இவன் பைரவன் அடித்து மண்டையை போட்டுருவான். மண்டையை போட்டோம்னா அந்த 2 பொம்பளை பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிப்புக்கு உள்ளாகும். அந்த பாவம்லாம் உனக்கு வேணுமாடி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இவருக்கு அவள் ஆலோசனை சொன்னாப்புல. இவன் பார்த்தான், இது எதுக்கு வம்பு, நம்மளால் ஏன் வந்து தற்கொலை பண்ண வந்தால் வருது அடுத்த வராட்டா போகுது அப்படின்னா அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டான். இது வந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம யாருக்காவது கடன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள ப்ரூஃப்லாம் கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும். இல்லைன்னா மேற்கொண்டு நடவடிக்கை வசதியாக இருக்கும். இல்லை கை மாற்றுன்னு கொடுத்தா கொஞ்சம் ரூபாய் விட்டு போனால் போது, வந்தால் லாபம், இல்லாட்டா நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். யாருக்கும் பரிதாபப்பட்டு அப்படி நம்ம கொடுக்கக்கூடாது. வீண் பணி நம்ம மேலே வந்து சேரணும். இதிலேருந்து நமக்கு புரியுது. அதனால் நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும்.